இராமர் அயோத்தி நாட்டின் மகாராஜா தசரதனுக்கும் அவரது மனைவி கௌசல்யைக்கும் பிறந்தார். இவர் விஷ்ணுவின் அம்சமாக உலகில் அவதரித்தார். தர்மம் நிலைக்க இராமரின் சிறப்புகள். தர்மம் என்பதற்கு ஓர் உயிருள்ள உருவம். எதையும் நியாயம், பொறுமை மற்றும் கருணையுடன் செய்யும் மனிதன். அன்பான மகன், அருமையான அண்ணன், புதிய அளவிலான கணவன், நேர்மையான அரசர். முக்கிய சம்பவங்கள்: 1. சீதையை மணந்தல். மிதிலா நாட்டு மன்னர் ஜனகனின் மகள் சீதையை சிவனுடைய வில்லை களைந்த பின் மணந்தார். 2. வனவாசம். தந்தையின் வார்த்தைக்காக 14 ஆண்டுகள் வனத்தில் தங்கி தர்மத்தை காத்தார். 3. சீதையின் பரிசோதனை. ராவணனால் அபகரிக்கப்பட்ட சீதையை மீட்ட பின் பாவம் அவரை தர்மத்தின் ஒரு பகுதியாக பரிசோதிக்க நேர்ந்தது. 4. ராவணனை அழித்தல். லங்கையின் அரசன் ராவணனை அநியாயத்தின் பிரதிநிதியாக சண்டை செய்து அழித்தார். ராமனின் லட்சணங்கள். எதையும் தர்மத்தின் அடிப்படையில் செய்யும் மனிதர். தன் சொந்த ஆசை, மகிழ்ச்சியை விட்டுக் கொடுத்து மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர். ஒரே மனைவிக்காக வாழ்ந்தது. ஏகபத்தினி. ஒவ்வொருவரும் இராமனது பண்புகளை வாழ்வில் பின்பற்ற முயல வேண்டும். இன்றைய காலத்திற்கு பொருத்தம். இராமர் ஒரு ஆட்சி நெறி மட்டும் அல்ல, மனித நேயம் நிரம்பிய நாயகன். எதையும் நேர்மையுடன் எதிர்கொள்வது மனிதனின் உயர்வு என்பதை சொல்கிறார். அவர் காட்டும் வழி இன்றும் எங்கள் நெஞ்சத்தில் நம்பிக்கையையும் ஒழுக்கத்தையும் விதைக்கிறது. விஷ்ணு Avatar Part 8 coming soon. Please subscribe our channel.